இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். விஜய்க்கும் அந்த கட்சியோடைய முக்கிய நிர்வாகிகளுக்கும் கொஞ்சமாச்சு காமன் சென்ஸ் இருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா 41 பேர் வந்து கரூர்ல நடந்த அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்து போயிருக்காங்க. அந்த சோகம் இப்போ இருக்கிற சூழல்ல கட்சி அலுவலகம் டிவிகே உடைய கட்சி அலுவலகத்துல ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க. எந்த வேன்ல வந்து விஜய் அவர்கள் போனாரோ அந்த வேனுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய காரு இதெல்லாம் வச்சு ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க. இல்ல புரியல. 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு வீட்ல இருந்தபடியே கூட ஒரு அஞ்சலி செலுத்த உங்களால முடியல. நீங்க என்னடான்னா ஆயுத பூஜை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க போன காரணத்தினால, நீங்க கரூருக்கு போன காரணத்தினால 40 குடும்பத்துல இழவு விழுந்திருக்கு. இன்னைக்கு அவன் ஃபுல்லா கதறிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு செய்தி பார்க்கிறேன். அடுத்த மாதமோ அல்லது அதுக்கு அடுத்த மாதமோ திருமணம் ஆகக்கூடிய ஒரு தம்பதி அதுல இறந்து போயிருக்காங்க. ஒரு இளம் காதலர்கள். அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த வாய் பேச முடியாத ஒரு அம்மா வந்து அந்த குழந்தைய பறி குடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. அதே போல கண்ணு தெரியாத ஒரு அம்மா வந்து அவங்களுடைய ஒரே மகனை வந்து பறி குடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி கோரமான ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. ஒரு குழந்தைக்கெல்லாம் சொல்றாங்க, அந்த குழந்தை அப்படியே கீழே விழுந்து அந்த குழந்தை மேல ஏறி வந்து மிதிச்சிருக்கானுங்க. கூட்டத்துல தெரியல. அந்த குழந்தை மேல ஏறி மிதிச்சிருக்கானுங்க. ரொம்ப சோகமா அதெல்லாம் கொடூரமா இருக்கு கேட்டாலே. ஸோ இப்படி 41 வீட்ல வந்து துக்கம் நடந்திருக்கு உங்களால. நீங்க போன காரணத்தினால. உங்களுடைய ஒழுங்கினத்தால. நீங்க வந்து சரியாக போகாத காரணத்தினால உங்களுடைய அந்த என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால 41 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. நீங்க என்ன அப்படின்னா வீட்ல ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கீங்க. இத என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. கொஞ்சம் கூட கொஞ்சமாச்சும் ஒரு காமன் சென்ஸ் உள்ள மனுஷன் இத பண்ண மாட்டான். இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட நிறுத்துவான். அல்லது உங்களுக்கு தெரியல அங்க நடந்துருச்சு அப்படின்னா கூட அப்படியான ஆட்களை வச்சிருக்கீங்க பாரு நீங்க கிட்ட. நம்மளுடைய கட்சி தலைவர் அங்க போனாரு, நடந்து போச்சு. நம்ம இப்போ ஆயுத பூஜைலாம் கொண்டாடிட்டு இருக்கலாமா அப்படின்ற ஒரு இது கூட இல்லாம அங்க ஆயுத பூஜை கொண்டாட்டமானது கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கு ஆபீஸ்ல, டிவிகே உடைய பனையூர் ஆபீஸ்ல. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் விட்டு கிழி இன்னைக்கு விஜய் அவர்களை கிழிச்சிருக்காரு. நீங்க ஏதாவது பழி வாங்கணும்னு நினைச்சா நீங்க என்னன்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமா இருக்கு அப்படின்னா அங்க கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தா இருந்தா என்னையை தொடு அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல அப்படி பார்க்கும்போது அது வந்து நல்ல அணுகுமுறை இல்லை. கேட்கும்போது அது எப்படி வரும்? அந்த சிஎம் சார் அப்படிங்கிறத அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது. விஜயோடைய இந்த போக்கு சரியானது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நானும் அந்த வீடியோ ரிலீஸ் ஆன பொழுது, அதாவது விஜய் அவர்களுடைய வீடியோ ரிலீஸ் ஆன போது நம்ம வீடியோ பண்ணும்போது அதை வந்து பதிவு பண்ணியிருந்தோம். ரொம்ப சினிமா டைலாக் மாதிரிலாம் பேசியிருக்காரு. என்னங்க இது அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதே தான் சீமான் அவர்களும் இப்பொழுது பேசியிருக்காரு. விஜய் அவர்களை வந்து அப்பொழுது இந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது சீமான் அவர்கள் ஆதரிச்சிருந்தார். என்ன நிலையில இருக்காருன்னு தெரியல விஜய் அப்படின்ற மாதிரி ஆதரிச்சு தான் பேசியிருந்தார். ஆனா அந்த வீடியோ ரிலீஸ் ஆன பிறகாக, விஜய் அவர்களுடைய அந்த வீடியோ ரிலீஸ் ஆன பிறகாக இப்பொழுது சீமான் அவர்கள் விஜய் அவர்களை தாக்கியிருக்காரு. இப்போ மீட்டிங் வேற ஈவினிங். அவரு என்ன பேச போறாருன்னு தெரியல மீட்டிங்ல. இன்னும் அதிகமாக தான் அட்டாக் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ விஜயோடைய போக்கு சரியில்லை அப்படின்ற காரணத்தினால சீமான் அவர்கள் இப்பொழுது தாக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நானும் முன்னாடி நினைச்சதுதான் விஜய் அவர்களுடைய போக்கே வந்து சரியில்லை. ஏன் அப்படின்னா 41 பேர் இறந்திருக்காங்க, போய் பார்க்கல அப்படின்றது வேற. வீட்டில் இருந்தபடியே ஒரு அஞ்சலி செலுத்தி இருக்கலாம், அதுவும் பண்ணல. போயும் பார்க்கல, அதுவும் பண்ணல. அதன் பிறகாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றீங்க, அதுல ஒரு வருத்தம், மன்னிப்பு எதுவுமே வந்து நீங்க கேட்கல. ஏதோ சினிமா டைலாக் மாதிரி ஸ்டாலினுக்கு வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. என் மேல ஒரு தப்பு இருக்கு, உங்க மேல தப்பே இல்லையா அதுல அப்படின்றத என்னோட கேள்வி. இதோ எல்லா தப்பும் திமுக மேலதான். நான் அரசாங்கத்தை வந்து முழுமையாக சரி அப்படின்னு சொல்லலைங்க. அவங்க பக்கமும் தவறு இருக்கு. ஆனா உங்க பக்கம் தான் 60% தவறு இருக்கு. அவங்க பக்கம் வந்து 40% தவறு, உங்க பக்கம் 60% தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்க பக்கம் தவறே இல்லாத போல இது ஃபுல்லாவே திமுகவுடைய சதி அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அது வீடியோவே வந்து உடன்பாடாக இல்லை. விஜய் அவருடைய போக்குமே வந்து சரியில்லை. அந்த தலைமை பண்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு தலைமை பண்பு, ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு ஆளுமை திறன், இதெல்லாம் விஜய் கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. அவர் நல்ல நடிகர், அதெல்லாம் நம்மளுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதாவது நல்ல நடிகர் அப்படின்னா அவருடைய ஆக்டிங் கூட எனக்கு அந்த அளவுக்குலாம் விருப்பம் கிடையாது. ஒரு கமல்ஹாசனோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஆக்டிங் கூட விருப்பம் இல்லை. ஒரு கமர்ஷியல் ஆக்டிங் தான் அது. ஒரு பெரிய
சினிமாவை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு நடிப்புலாம் விஜய் கிட்ட நான் எதிர்பார்க்கல. அது ரஜினி கிட்டேயும் நான் இல்லை. அதையும் நான் உண்மையாக சொல்றேன். ரஜினியும் அப்படியான ஆக்டர் கிடையாது, அஜித்தும் அப்படியான ஆக்டர் கிடையாது, விஜய் அப்படியான ஆக்டர் கிடையாது. நான் இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டர், ஓகே ரைட், கை தட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் எப்பொழுதும் பார்ப்பேன். ஆனா அரசியலுக்கு விஜய் அவர்கள் எந்த விதத்திலும் தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய போக்குலாம் எதுவுமே சரி கிடையாது. ஒரு ஒரு தலைவன் தாங்க முன்னாடி நிற்கணும். ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது, ஒரு கிரைசிஸ் ஏற்படும் பொழுது ஒரு தலைவன் தான் முன்னாடி நிற்கணும். நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும், அப்பொழுதுலாம் ஒரு தலைவன் தேவையே பட மாட்டான். அப்பொழுது நார்மலான ஆட்களே வந்து அதை சமாளிச்சு கொண்டு போயிடுவாங்க. அப்பொழுது ஒரு தலைவனுக்கான தேவையே இருக்காது. இவ்வளவு நாள் வந்து விஜய்க்கான தேவையே அந்த கட்சியில இல்லை. ஏன்னா அது மட்டும் அப்படியே போயிட்டு இருந்தது ஆரம்பிச்சு. இப்போ ஒரு கிரைசிஸ், அந்த கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கு. இப்பொழுதுதான் தலைவனுடைய தேவையானது இருக்கு. இப்பொழுதுதான் ஒரு தலைவன் எப்படி செயல்படுறான் அப்படின்றத நம்மளால மதிப்பிட முடியும். ஆனா இந்த கிரைசிஸ் ஏற்படும் பொழுது விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்பொழுது, நீ தலைவனா, நீ நடிகன் தான் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. ஜென்ரல் ஓட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இனிமே விஜய் அவர்களை ஒரு லீடரா பார்ப்பாங்களா அப்படின்றதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. அவங்களுடைய ரசிகர்கள் பார்க்கலாம், அவங்க படத்தை பார்த்து வந்தவங்க, அதனால அவங்க எப்படி பாக்குறாங்கன்றதுக்குள்ள நான் போல. ஆனா ஜென்ரல் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு பொது வாக்காளர்கள், பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து விஜய் அவர்களை இனிமே ஒரு நல்ல லீடரா பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்படி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய செயல்பாடுகள், ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுதுதான் ஒரு தலைவன் தேவைப்படுவான். அப்பொழுதுதான் அந்த தலைவன் எப்படி செயல்படுறான் அப்படின்றத நம்மளால பார்த்து, முன்னாடி இருந்த தலைவர்கள் எப்படி, இவர் எப்படி செயல்படுறாரு அப்படின்றத நம்ம மதிப்பிட முடியும். இல்ல தலைவரா, இவர் தலைவரே இல்லையா அப்படின்றத நான் அப்பொழுதுதான் வந்து மதிப்பிட முடியும். ஸோ இப்படியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும் பொழுது, ஒரு கட்சி பிரச்சனைங்க அது. ஒரு கட்சியில இவர் போறாரு, 41 பேர் இறந்து போறாங்க. ஒரு கட்சி, உங்க கட்சி சார்பாக ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது. இதுக்கே நீங்க வந்து போய் தலைமறைவாகிறீங்க, ஒரு வீடியோ மட்டும் போட்டு அதோட ஆஃப் ஆகுறீங்க, ஆயுத பூஜை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை நாளைக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் ஏற்படும் பொழுது, ஒருவேளை நீங்க சிஎம் ஆகி தமிழ்நாடு உங்ககிட்ட வந்து ஒரு பெரிய பெரிய கிரைசிஸ் எல்லாம் ஏற்படும் பொழுது, ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்படுது, அல்லது வேற ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது, வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, இவ்வளவு பெரிய மாநிலத்தை நீங்க எப்படி ஆளுமை செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையாது. நீங்களாம் வந்து அதுக்கு அன்ஃபிட் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. கண்டிப்பாக விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் யார் கூடயாவது போயிட்டு அலைன்ஸ் வைப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். போற போக்க பார்த்தா அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லி போயிருக்காங்க. அவங்க வேறு வேறு விஷயங்கள் சொல்றாங்க. மேபி ஹோம் மினிஸ்ட்ரியோ அல்லது பிஜேபியோடைய முக்கியமான நிர்வாகிகளையோ பார்க்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இங்க வந்து அதிமுக டிவிகேவை ஆதரிக்கிறாங்க, ஓரளவுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணி கொண்டு போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது மேபி 26ல டிவிகே ஒரு அலைன்ஸ்ல போய் தான் நிற்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க தலைமை ஏற்றுக்கிட்டு ஒரு அலைன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து ஒரு லீடரை ஏத்துக்கிட்டு தானே அலைன்ஸ் வந்து உருவாகும். இவர் லீடராகவே இல்லையே, லீடராகவே பிஹேவ் பண்ண மாட்டாரு. அப்போ அப்படி இருக்கும்பொழுது எப்படி இவரை ஏத்துக்கிட்டு ஒரு 10 கட்சிகள் வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளால சரியா சொல்ல முடியாது இல்லையா. ஆனா தனிச்சு நின்னா விஜயாலெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியாது. என்ன பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஆனா ஒரு லீடருக்கான எந்த குவாலிட்டியும் விஜய் கிட்ட இல்லை. அவர் நல்ல ஒரு கமர்ஷியல் ஆக்டர், திரும்ப சொல்றேன், ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஆக்டர். அதை தாண்டி அவரை வந்து ஒரு லீடரா பார்க்க வேண்டாம்.